ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहनाववतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीं। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे उल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः योद्धा गोपालनन्दनः पार्थो वत्सः दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच य एवं वेत्ति पुरुषं प्रकृतिं च गुणैः सह सर्वथा वर्तमानोऽपि न स भूयोऽभिजायते। பகவான் ஞானியினுடைய லட்சணத்தை இங்க பிரகிருதி புருஷன் துவாரா விவரிக்கிறார். ஏன்னா ஞானத்தினாலதான் மோட்சம் அப்படிங்கிறது சமஸ்த கீதா சாஸ்திரத்தினுடைய சாரமாக இருக்கு. இங்க ஏவம் வேத்தி ந அபிஜாயத்தே பூயா அப்படின்னு பகவான் யார் ஒருவன் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறானோ அவன் ந அபிஜாயத்தே திருப்பி பிறக்கிறதில்லை. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி இந்த ந அபிஜாயத்தே திருப்பியும் பிறப்பதில்லை. பிறப்பில்லாத தன்மை அடைவான்னா இப்ப ஏற்கனவே பிறந்துட்டு இருக்கான், அந்த தன்மையை திடீர்னு ஒரு டயத்துல நின்று போயிடுமா அப்படிங்கிறது ஞானத்தினால எப்படி அது சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இங்க வர்றது. பாஷிகாரர் ஏவம் யதோக்த பிரகாரேண வேத்தி புருஷம் சாட்சாத் ஆத்மபாவேன அயம் அகமிதி பிரகிருதிம் ச யதோக்தாம் அவித்யாலக்ஷணாம் பிரகிருதிம் குணைஹி ஸ்வவிகாரைஹி சஹ நிர்வர்த்திதாம் அபாவம் ஆபாதிதாம் வித்யயா சர்வதா சர்வப்பிரகாரேண வர்த்தமானः சஹ பூயः புனः பதிதே அஸ்மின்னே வித்வச்சரீரே தேகாந்தராய ந அபிஜாயதே ந உற்பத்தியதே தேகாந்தரம் ந கிருண்ணாதி இத்யர்த்தः. பாஷ்யம் பண்ணும்போது சொல்றார், இந்த மாதிரி புருஷனையும் எப்பேற்பட்ட புருஷன்னா சாட்சாது ஆத்மபாவேன அயமகம். இந்த புருஷன்றது இங்க என்ன ஈஸ்வரனை தானே புருஷன் சொல்றார். அப்போ அந்த ஈஸ்வரனை தானாக தெரிந்து கொள்கின்றவன் அர்த்தம். என்ன யஹா வேத்தி புருஷம், எப்படிப்பட்ட புருஷம்னா நான் அந்த ஈஸ்வரனாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஞானத்தை எவன் தெரிந்து கொள்கிறானோ. அப்புறம் பிரகிருதிம் ச அவித்யா லக்ஷணாம் குணைஹி ஸ்வவிகாரைஹி சஹ யார் தெரிஞ்சுக்கிறானோ. பிரகிருதி அவித்யா லக்ஷணா,
அவித்யை ஸ்வரூபமாக இருக்கிற திரிகுணாத்மிகையாக இருக்கக்கூடிய பிரகிருதி ஸ்வவிகாரைஹி சக நிர்வர்த்திதம் நிர்வர்த்திதாம். அடுத்த அத்தியாயத்துல இந்த திரிகுணாத்மிகா அப்படிங்கிற இடத்துல குணங்கள் அப்படிங்கிறதே வேதாந்தத்துல இருக்கிற ஒரு பரிபாஷையினாலதான் குணம்னு சொல்லப்படுறதே ஒழிய திரவிய குண சம்பந்தம் மாதிரி இது குணம் இல்லை அப்படின்னு பாஷ்யம் பண்றார். திரவிய குண சம்பந்தம்னா இப்போ சப்த பதார்த்தாக அப்படின்னு நையாயிகன் சொல்றான். 7 விதமான பதார்த்தம் இருக்குன்னு. அதுல திரவியம் ஒரு குணம், திரவியம் ஒரு பதார்த்தம், குணமும் ஒரு பதார்த்தம். இப்போ எந்த ஒரு திரவியத்தை எடுத்துனாலும் அந்த திரவியத்துக்கு குணங்கள் இருக்கு, அப்பதான் அதை திரவியம்னு சொல்ல முடியும். ஒன்றும் இல்லை, வெறும் சிம்பிள் எக்ஸாம்பிள், ஒரு பால் எடுத்துக்கிறோம். பால் எடுத்துட்டோம்னா அதுக்கு வெண்மை தன்மைங்கிறது ஒரு குணம் தானே. அப்ப அந்த குணத்திற்கு திரவியாசிரயமா அந்த குணம் இருக்கு. பாலுங்கிற திரவியத்தை ஆசிரியிச்சு அந்த வெண்மைங்கிற குணம் அங்க இருக்கு. அந்த அததான் திரவியம் குணம்னு பொதுவாக எல்லாரும் பார்க்கறது. இங்க குணம் திரிகுணாத்மிகா பிரகிருதின்னு சொல்லும் பொழுது சத்வரஜஸ் தமஸ் அப்படிங்கிற அந்த அந்த வார்த்தை பெயர் இருக்கே, அது குணம்ங்கிற ஒரு பரிபாஷை தான். பரிபாஷைனா என்னன்னா, வேதாந்த இந்த சாஸ்திரத்தினுடைய சம்பந்தத்துல, சாஸ்திரத்தினுடைய ஒரு கான்டெக்ஸ்ட்ல குணம் அப்படிங்கிற வார்த்தையானது சத்வரஜஸ் தமத்தை குறிக்கிறது. அப்ப சத்வம் ரஜஸ் தமசுங்கிறது ஏதோ ஒண்ணு ஒரு திரவியத்தினுடைய குணம்னு நம்ம எடுத்துக்க கூடாது. குணம்ங்கிறது ஒரு பெயர் தான். பாணினி வியாக்கரணத்துல குணவிருத்தி அப்படின்னு 2 பதங்கள் உபயோகப்படுறது. இகோ குணவிருத்தி அப்படின்னா அதே குணகா என்ன, இது மாதிரி எல்லாம் வார்த்தைகள், இந்த மாதிரி சூத்திரங்கள் இருக்கு. அங்க குணம் அப்படிங்கிறது ஒரு சக்ஞா, ஒரு பெயர். விருத்திங்கிறதும் ஒரு சக்ஞா, ஒரு பெயர் தான். அங்க வியாக்கரண சம்பந்தத்துல குணம் அப்படிங்கிற ஒரு பெயர் ஒரு விஷயத்துக்கு சூட்டப்படுறது. விருத்திங்கிறது ஒரு பெயர், அது அந்த வியாக்கரண பரிபாஷையில குணத்துக்கு இப்படி அர்த்தம். அந்த மாதிரி இங்க சாஸ்திரத்தினுடைய பரிபாஷையில குணம் என்று சொல்லப்படுகிறது இந்த சத்வ ரஜஸ் தமஸ் அப்படிங்கிற 3 விஷயத்தை குறிக்கிறது அப்படின்னு அங்க பாரிபாஷிகமான ஒரு பிரயோகம் தான் அப்படின்னு அங்க சொல்றாரு பாஷ்யத்துல பின்னாடி. அப்போ அவித்யா லட்சணமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதி இருக்கே, அது குணமாக சத்வரஜஸ்தமோ குணமாக அதனுடைய விகாரங்களாக பிரகிருதி இயங்கிறதுங்கிற ஞானம் யாருக்கு ஏற்படுறதோ, அப்போ சத்தியத்தையும் புரிஞ்சுக்கணும். பிரகிருதியாக இருக்க புருஷனாக இருக்கக்கூடிய சத்வஸ்துவும் புருஷனுக்கு ஆதாரமா இருக்கிற சத்வஸ்து, புருஷம்னு சொன்னா அங்க ஒரு ஈஸ்வரிய சக்தி தானே சொல்ற. 2 சக்தி இருக்கு, ஒன்னு புருஷ சக்தி, இன்னொன்னு பிரகிருதி. ஈஸ்வர பிரகிருதியாக 2 பிரகிருதி, புருஷ பிரகிருதி, பிரகிருதி பிரகிருத்தின்னு 2 ஈஸ்வரிய சக்தி இருக்குன்னு சொன்னார் இல்லையா. அதுல சுரூபமாக இருக்கிற சத்வஸ்து, அப்புறம் மித்யாபூதமாக இருக்கக்கூடிய இந்த பிரகிருதித்துவம், அது எதனால அவித்யா லட்சணமாக இருக்கு. அந்த மித்யாத்துவமும் சத்தியத்துவத்தையும் சேர்ந்து தெரிஞ்சுக்கும் பொழுதுதான் அத்வைத சித்தி கிடைக்கிறது. அவித்யா லட்சணாம் குணைஹி ஸ்வவிகாரைஹி சக நிர்வர்த்திதாம் அபாவம் ஆபாதிதாம். அபாவத்துவம் அங்க சித்திக்கிறது, அது இல்லை. எதனால? வித்யா, ஞானத்தினால. இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் பரதந்திரம் தான் அது இருக்கு, சுதந்திரமாக இது இல்லை, மித்யாவாக தான் இருக்கு. ஆத்மவஸ்து ஒண்ணுதான் சுதந்திரமாக சுப்பிரகாசமாக இருக்குங்கிற ஞானம் வித்யா. அப்படி இருக்கிறவன் சர்வ பிரகாரேண வர்த்தமானஹா. சர்வ பிரகாரேனா உலகத்தினுடைய திருஷ்டியில், உலகம் அவன் பலவிதமாக இயங்குவதாக பார்க்கிறது. ஞானியினுடைய திருஷ்டியில பாதித்தமாதான் அவனோட வர்த்தமாவே இருக்கு. அவனோட இயக்கம் பாதித்தமாக இருக்கு. தான் செய்கிறேன் என்ற எண்ணமே பாதிதம் தான். அங்க
சர்வாத்மாவாக நிஷ்டையிலேயே இருந்துட்டு இருக்கிற ஒருத்தன், அதான் ஜீவன் முக்த லட்சணம். எந்த விதமான வர்த்தமான் சொல்லும் பொழுது இயக்கம்னு சொல்றது லௌகீக திருஷ்டியா, வெளியில இருக்கிற மக்களுடைய திருஷ்டியில இதை பண்றார் அதை பண்றார், பாடம் எடுக்கிறார், ஆபீஸ்க்கு போறாருங்கிறது உலக திருஷ்டி. ஞானியினுடைய திருஷ்டியில எதுவுமே இயங்கிறதே இல்லை, ஒரே சின்மயமான ஒரு சுரூபம் தான் இருக்கு, மற்றதெல்லாம் ஆத்தியாசிகமாக அதுல தெரியறது, அவ்வளவுதான். அப்போ சர்வ பிரகாரேன வர்த்தமானகன்னா அவன் என்ன வேணா இஷ்டத்துக்கு பண்ணலாம்னு அர்த்தம் கிடையாது. யதேஷ்டாச்சரணம் இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பொதுவாக கேட்கப்படுறது உண்டு. ஒரு ஞானி கோ விதிகி கோ நிஷேதகான்னு சொல்லியாச்சே, ஞானிக்கு விதி நிஷேதம் இல்லை, அவனுக்கு கட்டுப்படுத்துற விஷயங்கள் எதுவும் இல்லை, அப்படிங்கிறதுனால ஒரு ஞானி தப்பு பண்ணுவானா அப்படிங்கிற கேள்வி. யதேஷ்டாச்சரணம் ஞானிக்கு இருக்க முடியாது. ஏன்னா ஏற்கனவே ராகத்வேஷத்தை தாண்டி வந்தவன் தான் ஞானி. அது மட்டும் இல்லாமல் ஞானத்தினால ஞானாக்னி பஸ்மசாத் குருதேன்னு ஞானம்ன்ற அந்த அக்னியானது எல்லாத்தையும் எரிச்சிடுறது. அப்ப ராகத்வேஷம் அதனுடைய ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே, கொஞ்சம் கூட ரசம் மீதி இருக்காது ஒரு ஞானிக்கு. அதனால யதேஷ்டாச்சரணம் இஷ்டப்படி நடந்துப்பாங்கிறதெல்லாம் என்ன, எதுக்காக நடந்துக்கணும்? அவனை திருப்தி பண்றதுக்கு உலகத்துல அதிருப்தி முதல்ல இருக்காங்கிறதே அங்க யோசிக்க வேண்டியது. ஏன்னா அதிருப்தி இருந்தாதானே திருப்தியை தேட போறான். பூர்ணஸ்வரூபம்ன்ற ஞானத்தோட இருக்கிற ஒருத்தன் அவனுடைய ஜீவாத்மத்துவமே நஷ்டமாயிடுது, பால்சிஃபை ஆயிடுது. அப்போ எல்லாமாகவும் வியாபிச்சிருக்கிற ஒரு ஸ்வரூபம் எதை தேட போறது அப்படிங்கிறதுனால அங்க அவன் ஒரு ராகத்வேஷத்தினால காமத்தினால ஒரு இயக்கம் பண்றான். இல்ல தான் ஒரு புண்ணியத்தை அடையணும்னோ, இல்ல தனக்கு சுற்றம் இருக்கு, தனக்கு சம்பந்தங்கள் இருக்கு, அதுக்காக பண்ணணும்னோ இந்த எந்த ஒரு பாவமும் அவன்கிட்ட இல்லைங்கிறதுனால இந்த சர்வ பிரகாரேன வர்த்தமானகாங்கிறது லௌகிக திருஷ்டியாதான். ஞானி திருஷ்டியா அங்க ஒண்ணுமே இல்லை, இயக்கமே இல்லை அப்படிங்கிறது தான் அங்க புரிஞ்சுக்கணும். அப்போ ச பூயஹா புனః பதித்தே அஸ்மின் வித்வத் ஷரீரே, இந்த வித்வத் ஷரீரத்துல தான் இந்த ஷரீரின், இது என்னோட ஷரீரம் அப்படிங்கிற பாவனை கூட அவன் வரப்போறது இல்லை. வந்தாலும் பாதித்தமா ஒரு சாப்பாடு சாப்பிடும் பொழுது வரானே, இல்லைன்னா வாயில தான் சாப்பிடுவான்னு என்ன முதுகுல ஏன் போட்டுக்க மாட்டேங்கிறான்? அப்ப அவனுக்கு இங்கதான் வாய் இருக்கு, இங்க கை இருக்கு, இதுதான் சாப்பாடுன்னு தெரியறதே அப்படின்னா, தெரியறது பிரம்மமாக தான் தெரியறது. இருந்தாலும் பாதித்தமாக இத்தனை நாள் நான் இந்த ஷரீரியாக இருந்துருந்தேன் அப்படிங்கிறதனுடைய ஒரு கண்டினியூட்டினால அந்த அனுவருத்தி இருக்கே ஒழிய திருப்பி நான் ஷரீரம்தான் நான் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவன் வரமாட்டான்னு அர்த்தம். புனகா அஸ்மின் வித்வத் ஷரீரே பதித்தே. இன்னொன்னு சொல்றார், இது இந்த வித்வத் சரீரம் விட்டு போனதுக்கு அப்புறம் தேகாந்தராய ந அபிஜாயதே, இன்னொரு தேகத்தை எடுப்பதில்லை. இந்த தேகம் போனாலும் அதுவுமே லௌகிக திருஷ்டியாதான். ஞானியினுடைய திருஷ்டியாக இந்த ஒரு தேகமே அவன் பறக்கலையே. இந்த ஒரு தேகம்னு நம்ம எதை சொல்றோமோ வித்வத் சரீரம்னு, அந்த சரீரமே ஆத்தியாசிக்கம் தானே. பிரஜப்தி மட்டும்தான் இருக்குன்னா ஞப்தி ஸ்வரூபத்துல இத்தரேத்தர அத்தியாசத்தினால இந்த சரீரம் இருக்கு அப்படிங்கிற ஒரு அவித்தியினாலதான் அங்க பந்தமே ஒழிய, இவனுக்கு இந்த தேகமே இல்லைங்கிற பொழுது தேகாந்தரத்தை பத்தி பேசி அவசியம் இல்லை. இருந்தாலும் லௌகீக திருஷ்டியா பார்த்தேன்னா இவன் ஞானி ஆயிட்டானே, இப்ப இவனோட தேகத்துக்கு அவன் திரும்பி வருவானான்னா தேகாந்தரம்னு கிருண்ணாதி, இவன் தேகத்தை போட்டதுக்கு அப்புறமும் திருப்பி வேற தேகத்தை எடுக்க போறதில்லை. அபிஷப்தாத்து கிமு வக்தவ்யம் ஸ்வருத்தஸ்தா ந ஜாயதே இத்யபிப்ராயா. சரி, இது வரைக்கும் பார்த்தோம். நனு இப்போ ஒரு கேள்வி கேட்டார். யத்யபி ஞானோத்பத்தியனந்தரம் புனர்ஜன்ம அபாவஹ உக்தஹ ததாபி பிராக்ஞானோத்பத்தேஹ கிருதானாம் கர்மணாம் உத்தரகாலபாவினாம் ச யானி ச அதிக்ராந்த அநேக ஜன்ம கிருதானி தேஷாம் ச பலமதத்வா நாசஹ ந யுக்தஹ இதி ஸ்யுஹு த்ரீணி ஜன்மானி கிருதவிப்ரநாசஹ ந யுக்தஹ இதி சொல்றார். இந்த ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு கர்மாலாம் போயிடுறது,
ஏன்னா ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து தான் இந்த ஜீவன், தான் இந்த கர்த்தா, தான் இந்த போக்தா அப்படிங்கிற எண்ணம்லாம் இல்லை. எண்ணம் இல்லாததுனால அந்த இக்னரன்ஸ் போயிட்டதுனால தான் கர்த்திருவம் வச்சுக்கிறது இல்லை, போக்திருத்துவமும் வச்சுக்கிறது இல்லை. அதனால அவன் பண்ற கர்மாக்களுக்கெல்லாம் வந்து புண்ணிய பாபாதி பலன் எப்போ ஒரு விஷயத்துக்கு புண்ணிய பாபம் வர்றதுன்னா சுவார்த்தமாக நான் பண்ணும் பொழுது மட்டும்தான் அது வரும். அங்க நான் தர்மத்தை இப்போ இதுதான் சொல்றது. ஒரு குழந்தை இருக்கு, 8 மாச குழந்தை. அது வந்து ஓடும்போது ததக்கு பதுக்குன்னு ஓடி காலில் 2 எறும்பை மிதிச்சுதுன்னா பார்த்தே மிதிக்கிறது. பார்க்காம நம்ம கூட மிதிக்கிறோம், அது வேற விஷயம். ஒரு குழந்தை அது எறும்பு இருக்கிறது தெரிஞ்சே போய் அது மிதிக்கிறதுனா அதுக்கு பாபம் வருமா? பாபம் வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு தான் கர்த்தாங்கிறதும் தெரியாது, தான் இதை கொல்லணும்ன்ற ஒரு துவேஷத்தை வச்சுன்னும் அது போய் அந்த எறும்பை கொல்லலை. அதை கொல்றதுனால ஒரு சந்தோஷத்தை தான் அனுபவிக்க போறோன்ற ஒரு போக்தாவாகவும் அது அந்த கர்மாவை பண்ணலைன்ற பொழுது அந்த குழந்தைக்கு வந்து புண்ணிய பாபம் கிடையாது. அதே மாதிரி ஒரு உண்மத்தன் இருக்கான், பைத்தியம் பிடிச்சவன் இருக்கான், அவனுக்கு புண்ணிய பாபம் இருக்கான்னா அவனுமே இந்த தர்மாதர்ம விஷயங்கள் தெரியாத இருக்கும் பொழுது அவனுக்கு புண்ணிய பாபம் சம்பவிக்காது. அதே மாதிரி மிருகங்கள்லாம் இருக்கு. சிங்கம் வந்து ஆட்டை அடிச்சு கொல்றது, மானை கொண்டு சாப்பிடுறதுன்னா அதுக்கு பாபம் வருமானா தர்மாதர்ம விஷயங்கள் இல்லாததுனால மிருகங்களுக்கும் புண்ணிய பாபம் கிடையாதுன்னு இருக்கு. அப்ப யாருக்கு இருக்கு? யாருக்கு தான் கர்த்தா தான் போக்தாங்கிற ஒரு எண்ணம் இருக்கோ, ஒரு ரெக்கக்னிஷன் இருக்கோ, அவனுக்கு தான் புண்ணிய பாபம் சம்பவிக்கிறது. அதனால வேணா நம்ம என்ன ஒத்துக்கலாம்னா, ஞானியானவன் ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஞானோத்பத்தி அனந்தரம் புனர்ஜென்ம அபாவகா உக்தகா. சரி, ரைட்டு, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணல, ரைட்டு. ததாபி இருந்தாலும் பிராக்ஞானோத்பத்தேகே கிருதானாம் கர்மணாம், ஞானோத்பத்திக்கு முன்னாடி 1994க்கு முன்னாடி 1994 ஞானி யாராவது வச்சுக்கோ, அவன் 94க்கு முன்னாடி இல்ல 2025ல ஒருத்த ஞானி ஆறான், 2024ல பண்ண பாவத்துக்கு அவனுக்கு பாப புண்ணியம் உண்டா இல்லையா? உத்தரகால பாவினாம் யானிச்ச அதிக்ராந்த அநேக ஜென்ம கிருதானி. ஏன்னா இந்த ஜென்மால மட்டும் இல்ல, 2025க்கு முன்னாடின்னா அவன் பிறந்த காலத்துல இருந்து 2025 வரைக்கும் மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி எத்தனை ஜென்மா இருக்கோ இல்லையா, அத்தனை ஜென்மால பண்ணிருக்கிற புண்ணிய பாபங்கள் அதுக்கு பலன் வேண்டும் இல்லையோ? அப்போ அத்தனை ஜென்மா திருப்பி எடுத்தாகணுமே. உத்தரகால பாவினாம் யானிச்ச அதிக்ராந்த அநேக ஜென்ம கிருத்தானி, இது வரைக்கும் பண்ணிருக்கிற அத்தனை ஜென்மால பண்ணிருக்கிற புண்ணிய பாபங்களுக்கு பலமதத்வா நாசகா நயுக்தா, அதெல்லாம் எங்கப்பா போகும்? ஒருத்தன் போய் ஒரு ஆட்டை அடிச்சு கொண்டுட்டான், கொன்ன பாபம் இருக்கு, அதுக்கப்புறம் ஞானி ஆயிட்டான். அப்போ அவன் அந்த பண்ண பாபத்துக்கு என்ன பதில்? அவனுக்கு அதுக்கு இன்னும் பலன் வரலையே. அவன் ஏதோ ஒரு இடத்துல போய் என்னது அது கும்பி பாகம், அந்த கிருமி போஜனம்னு அந்த மாதிரி எல்லாம் ஒரு நரகங்கள்லாம் சித்திக்கணுமே அவன் பண்ணதுக்கு. அப்ப அவனுக்கு மட்டும் அதுல எக்ஸப்ஷன் வந்துடுறதா அப்படிங்கிற கேள்வி வருது. நாசகான யுக்தகா இத்திஸ்யு த்ரீனி ஜென்மானி, அதனால 3 விதமான ஜென்மாக்கள் ஏற்படணுமே அப்படிங்கிறது கேள்வி. என்ன? ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு ஆளாக இருந்தாலும் 3 விதமான பாப புண்ணியங்கள் இருக்கு. அதான் இங்க டீகாக்காரர் என்ன சொல்றாரு பார்க்கலாம். திரிவித கர்மணாம் பலம் என்னன்னா அதிக்ராந்த அநேக ஜென்ம கிருதானி, அதுதான் சஞ்சிதம்னு சொல்றோம். இக ஜென்மனி ஞானோத்பத்தேகே பிராகிருத, அதாவது பிராரப்தம் சொல்லலை இங்க, ஆகாமிய கர்மாவே இதே ஜென்மால ஞானோத்பத்திக்கு முன்னாடி இருக்கிற கர்மா, அதுவும் சஞ்சிதத்தோட போய் சேர்ந்தாகும். அப்புறம் ஞானோத்பத்திக்கு அப்புறம் அனந்தரம் இருக்கக்கூடிய கர்மம், பிராகிருத அனந்தரம் கிருத்தம், இப்படி 2 விதமாக கர்மாக்கள் இருக்கு.
அப்படி இருக்கும் பொழுது குறைஞ்சது 3 ஜென்மாவது இவனுக்கு வேணுமே. அமீஷாம் திரிவித கர்மணாம் அபல பிரதத்வேன நாசஹ ந யுக்தஹ இதி த்ரீணி ஜன்மானிஹி ஸ்யுஹு ஏவ விதுஷஹ நஹி கிருத விப்ரநாசஹ யுக்தஹ கிருதஸ்ய கர்மணஹ பலமதத்வா நாசகிருத விப்ரநாசஹ இதி உச்யதே பலே பலதானே ஆரப்தம் ஜன்ம எய்ஹி தேஷாம் ஆரப்த ஜன்மனாம் கர்மணாம் பிராரப்தானாம் இத்யர்த்தः விசேஷः பேதः ஆகமீனி சஞ்சிதானி ச கர்மாணி பலம் அதத்வா நனஷ்யந்தி பிராரப்த கர்மவத்தே கர்மத்வாதிதி கிருதவிப்ரநாசः நாசஸ்ய அயுக்தத்வாதிதி வா பிரயோகான்னு சொல்றார். அதனால 3 ஜென்மா த்ரீணி ஜென்மானி உனக்கு 3 ஜென்மாவாவது ஏற்படும். அது 3 கணக்கு எனக்கு புரியல. ஏன்னா சஞ்சிதத்துல எத்தனையோ புண்ணிய பாபங்கள் இருக்கும் பொழுது அது எல்லாத்தையும் பலன் கொடுத்தாகணும்னா 3 ஜென்மா போருமாங்கிறது தெரியல. ஆனா இங்க 3 ஜென்மா அப்படிங்கறதான் சொல்றார். டீகாக்காரரும் அதை பத்தி ஒன்றும் விசேஷமா ஸ்பெசிபிக்கா ஏன் 3 ஜென்மான்னு சொல்லல. கிருத விப்ரநாசா யதா பலே பிரவருத்தானாம் ஆரப்த ஜென்மனாம் கர்மனாம், ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கிற கர்மா அதனுடைய பலத்தை கொடுத்தானோ, இந்த அதே மாதிரி இப்போ ஏன் இதை சொல்றாருன்னா, இந்த ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் ஞானி மறைஞ்சு போயிடுறானா? இப்போ ஒரு ஜென்மால இப்ப எதுக்காக நம்ம வாழுறோம், எந்த பேசிஸ் எந்த காரணத்தினால நம்ம வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம்னா புண்ணிய பாபத்தினாலதான் நடக்கிறது. வாழ்க்கைங்கிறது என்ன? செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ், அனுபவங்களுடைய ஒரு சமூகம் தான் வாழ்க்கை. ஒரு ஜீவாத்மா கண்ணை திறந்து பார்க்கறது, ஏதோ ஒரு உலகம் தெரியறது, தொடர்ந்து அனுபவங்களா ஏற்பட்டு இருக்கு. அனுபவம், இந்த உடம்புன்றது ஒரு அனுபவம், இந்த உடம்புக்கு வெளியில இருக்கிறதுங்கிறது ஒரு அனுபவம், இந்த உடம்பு அதுல இயங்கிறதுங்கிறதும் அனுபவம், வேக்கன்றது ஒரு அனுபவம், டீப் ஸ்லீப்புங்கிறது ஒரு அனுபவம், ட்ரீம்ங்கிறது ஒரு அனுபவம், எல்லாமே அனுபவம் தான். எனக்கு இந்த கையை வலிக்கிறதுன்னா அது ஒரு வலி அனுபவம், ஒரு பாபத்தினால. இல்ல என்ன ஒரு மாடு வந்து முட்டிடுச்சுன்னா அது ஒரு அனுபவம். இதெல்லாம் என்ன? ஒரு பாப கர்மாவனுடைய பரிபக்குவம் அடையறதுடைய ஒரு அனுபவம். இல்ல நான் இங்கே ஒரு குலாப் ஜாமுன் சாப்பிட்றேன், டேஸ்டா இருக்கு, சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னா அது ஒரு அனுபவம். சுகதுக்க அனுபவங்களுடைய ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தானே ஜென்மாங்கிறது. நம்ம வாழ்க்கைங்கிறது என்ன? கண்டினியூஸா எதையோ அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த உடம்போட சேர்த்து உடம்பையும் அனுபவிக்கிறோம், உடம்புனாலையும் அனுபவிக்கிறோம், உடம்பு இல்லாமையும் அனுபவிக்கிறோம், டீப் ஸ்லீப்ல வேற உடம்போடையும் அனுபவிக்கிறோம், ட்ரீம்ல. இப்போ எல்லாம் என்ன? அனுபவங்கள் 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 தான். இந்த அனுபவங்கள் எப்படி ஏற்படுறது? பாப புண்ணியத்தினுடைய பரிபக்குவத்தினால எனக்கு அனுபவங்கள் வரிசையா ஏற்பட்டு இருக்கு. இதுதான் வாழ்க்கைன்னு சொல்றோம். ஞானம் அடைஞ்சிட்டான், அடைஞ்ச உடனே எல்லா கர்மாவும் எரிஞ்சு விடுத்து ஞானாக்னி பஸ்மசாத் குருதேன்னு சொல்லிட்டார். எல்லாம் எரிஞ்சு போயிடுதுன்னா மறைஞ்சிடணுமே, அடுத்த அனுபவத்துக்கு ஹேத்து இல்லையே. ஏதாவது புண்ணிய பாபம் இருந்தாதான் அடுத்த அனுபவத்துக்கு ஒரு காரணம் இருக்கும். எல்லாமே எரிஞ்சு போயிடுத்துன்ன பொழுது இவனுக்கு அனுபவத்துக்கு காரணமே இல்லை, அப்படியே முடிஞ்சு போயிடணும் இல்லையா? அப்படி இல்லைங்கிறதுக்கு காரணம் என்ன சொல்றது சாஸ்திரம்னா, இங்கேயும் பேச போறார் பாஷிகாரர். ஒரு விஷயம் ஆரம்பிச்சாச்சு, ஜாதகம் எழுதப்பட்டாச்சுன்னா ஒரு வில்லிலிருந்து கிளம்பிய அம்பு மாதிரி ஏற்கனவே உனக்கு பிராரப்தம்னு ஒண்ணு பலன் கொடுக்க ஆரம்பிச்சாச்சு, அது வழியாக நடந்துட்டு இருக்கு. அது போற அந்த ஸ்பீடு ஒரு ஆக்சிலரேஷன்ல போயிட்டு இருக்குன்னா அது போய் அந்த இது பலன் கொடுக்க வேண்டியது கொடுத்து முடிச்ச உடனே தான் நிற்கும் அப்படிங்கிறது தானே நம்ம சொல்றோம். அதனாலதான் இவன் கேட்கிறான், பழைய பிரவருத்தானாம் ஆரப்த ஜென்மனாம் கர்மனாம், எப்படி வந்து பிராரப்த கர்மா வந்து பலத்தை கொடுக்கறதுக்கு வரைக்கும் போய் முடிஞ்சிரும் நீ சொல்றியோ, அதே தானே சஞ்சிதத்துக்கும் நீ சொல்லணும். இது எப்படி பலனை கொடுக்காதோ, கொடுக்காம விடாதோ, அதே மாதிரி தானேப்பா மற்றதுக்கும். பிராரப்தத்துக்கு மட்டும் ஒன்று தனியா ஒரு விசேஷம், சஞ்சிதத்துக்கு அது கிடையாதான்னு கேட்கறான். நச்ச கர்மனாம் விசேஷா அவகமியத்தே, ஒரு கர்மா ஒரு மாதிரி, இன்னொரு கர்மா இன்னொரு மாதிரின்னு சொல்ல முடியாதே அப்படின்னு கேட்ட உடனே சொல்றார். இல்ல அவனே சொல்றான், தஸ்மாத் திரிப்பிரகாராணி அப்படி கர்மாணி த்ரீணி ஜென்மானி ஆரபேரன்
சம்ஹதானி வா சர்வாணி ஏகம் ஜென்ம ஆரபேரன். அதான் சொல்றார். அதனால 3 விதமான கர்மா இருக்கு. 3 விதமான கர்மா இருக்கிறதுனால 3 விதமான ஜென்மா வரணும். இல்ல எல்லா கர்மாவும் சேர்ந்து ஒரே ஜென்மால அனுபவிச்சு முடிச்சிடும் அப்படின்னு நினைச்சா ஒரு ஜென்மாவாவது ஆரம்பமாகணும். ஒண்ணுமே இல்லாம தடபுக்குன்னு எல்லா சஞ்சிதம் மட்டும் போயிடுதுன்னா அது ஏத்துக்கிற மாதிரி இல்லையே அப்படிங்கிறது கேள்வி. அந்யதா கிருத விப்ரணாசே சதி சர்வத்ர அனாஸ்வாச பிரசங்கா சாஸ்திரானத்யக்யம் ஸ்யாதிதி. இப்படி நீ பண்ணிட்டேன்னா என்ன ஆகும்? பண்ண கர்மாக்கு புண்ணிய பாபத்துக்கு பலன் இல்லாம போக முடியும் அப்படின்னா சாஸ்திரத்துல உனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடும். சாஸ்திரத்துல அர்த்தம் இல்லாம போயிடும். புண்ணிய பாபம் அவசியம் பாவின்னு சொல்லியிருக்கே, அப்போ புண்ணிய பாபத்துக்கு பலன் கொடுத்தானும் சாஸ்திரம் சொல்றது, கர்மான்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றது, அதிருஷ்டம்னு இருக்குன்னு சொல்றது, புண்ணியம் பண்ணா இது நடக்கும், பாபம் பண்ணா அது நடக்கும்னு சொல்லுது. இது எல்லாம் இல்லைன்னு ஆயிடாதா அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அதுக்கு பாஷ்யக்காரர் பதில் சொல்றார். அத்தஹா இதம் உக்தம் இதம் அயுக்தம் உக்தம். அதனால அவனோட கேள்விதான் அதை பிடிக்கிறார். நச பூயா அபிஜாயத்தேன்னு சொல்றது ஒத்துக்க முடியாதேன்னு அவன் கேட்கறான். அதுக்கு பதில் சொல்றாரு, நான் அப்படி இல்லப்பா, உனக்கு யார் சொன்னா கர்மான்னு ஒண்ணு இருக்கு, புண்ணியம் பண்ணா இப்படி நடக்கும், பாபம் பண்ணா இப்படி நடக்கும், சஞ்சிதம்னு ஒண்ணு இருக்கு, ஆகாமியம்னு ஒண்ணு இருக்கு, பிராரப்தம்னு யார் சொன்னா? சாஸ்திரம் தானே சொல்லித்து. அதே சாஸ்திரம் என்ன சொல்றது? க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராவரே பிரம்மவேத பிரம்மைவ பவதி தஸ்ய தாவதேவ சிரம் ரிஷிகாதூலவத் சர்வாணி கர்மாணி பிரதூயந்தே இத்யாதி ஸ்ருதி சதேப்யः உக்தः விதுஷः சர்வகர்மதாஹः. சர்வகர்மதாஹः, தஹதினா எரிக்கிறதுன்னு அர்த்தம். எல்லா விதமான கர்மாக்களும் எரிக்கப்படுகின்றன. யாருக்கு? வித்வானுக்கு. என்ன? எல்லா விதமான கர்மாக்களும் எரிக்கப்படுகின்றனன்னு ஸ்ருதி எங்க சொல்லுதுன்னா சதேபியா ஸ்ருதிபியா உக்தஹா, நூற்றுக்கணக்கான வேத மந்திரங்கள் இத சொல்றது. அதுதான் முதல்ல முண்டகத்திலேருந்து சொல்றார். நசபூயா க்ஷீயந்தே சாஸ்ய கர்மாணி, எல்லா விதமான கர்மாக்கள் கர்ம பலன்கள் எரிந்து விடுகின்றன. தஸ்மின் திருஷ்டே பராவரே, இந்த ஞான ஸ்வரூபத்தை தரிசனம் பண்ண உடனே எல்லா விதமான பாப கர்மாக்கள் புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் அவனுக்கு அழிந்து விடுகின்றன. க்ஷீயந்தே, தேய்ந்து விடுகின்றன. அப்புறம் பிரம்மவித் பிரம்மைவ பவதி, பிரம்ம ஞானத்தை அடைந்தவன் பிரம்மஸ்வரூபமாகவே ஆகிறான். பிரம்மஸ்வரூபம்னா என்ன? நிர்குண நிரவயவ நிராகார ஸ்வரூபம்தான் பிரம்ம. அதுக்கு புண்ணிய பாபம் இருக்கு, இல்ல திருப்பி பிறப்பு இருக்கு, அது சின்னதா பிறக்குதுன்னு சொல்ல முடியுமோ? அப்ப சொல்ல முடியாத ஸ்வரூபந்தான் அது அப்படின்ட்டு. அதே மாதிரி தஸ்ய தாவதேவ சிரம், எப்ப வரைக்கும் நீ இந்த இதெல்லாம்னா எப்ப ஞானம் அடையறையோ அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் இதுல இருந்தெல்லாம் விடுபட்டவன் ஆகிறாய். அதே மாதிரி அடுத்ததா ஒன்று கோட் பண்றார். ரிஷி காதூலவத் சர்வாணி கர்மாணி பிரதூயந்தே. அந்த தர்ப்ப முனையில இருக்கிற நுனி எப்படி எரிந்து போறதோ அந்த மாதிரி அவனுடைய கர்மாக்கள் எல்லாம் எரிந்து சாம்பல் ஆகிறது அப்படின்லாம் வேதங்கள்ல இருந்து கோட் பண்றான். சாந்தோக்கிய உபனிஷத்து இந்த மாதிரி உபனிஷத்துகள்ல இருந்து எடுத்து சொல்றார். இஹா அபிச்ச உக்தஹா, இங்கே கீதையில என்ன சொல்லியிருக்கு? எதை தாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருதே
இத்தியாதினா சர்வ கர்மதாகஹா. எப்படி ஒரு எரிக்கின்ற நெருப்பானது மரங்கள் எல்லாம் பஸ்மமாக்குறதோ அந்த மாதிரி இந்த ஞானமானது எல்லா விதமான கர்மாவையும் எரிக்கிறதுன்னு பகவானே சொல்றார். அதனால ஏன்னா இது கர்மாவுக்கு பொறுத்த வரைக்கும் வெறும் நியாயம் லாஜிக்கை வச்சு யுக்தியை வச்சு இதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கர்மாக்கு யுக்தி பிரமாணம் கிடையாது, சாஸ்திரம் தான் பிரமாணம். நம்ம அவ்வளவு பழகி போயிட்டதுனால லாஜிக்கை வச்சு யோசிச்சு பார்க்குறோம். பாபம் புண்ணியம்லாம் வந்து நம்மளோட லாஜிக்னால அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அது லாஜிக்கு உட்பட்டது கிடையாது, இல்லாஜிக்கல் கிடையாது, அது வேற விஷயம். பட் அது லாஜிக்னால நம்ம அரைவ் பண்ண முடியாது. கர்மாங்கிறது வந்து சாஸ்திரம் தான் அதுக்கு பிரமாணம். அப்போ சாஸ்திர பிரமாணத்தினால சித்தமாயிருக்கிற ஒரு வஸ்துக்கு நீ சாஸ்திரத்தை தான் அது போகுமா போகாதாங்கிறதுக்கு பிரமாணமா எடுத்துக்கணுமே ஒழிய வேதம் சொல்லா என்னப்பா நீ இன்னுமே உன்னோட பழைய பாபத்துக்கு பதில் சொல்லியான்னு கேட்கக்கூடாது. அவன் வந்து பாபத்தை பண்ணிட்டான், நீ வந்து ஏதோ ஸ்ருதியை கோட் பண்ணி அது வந்து போயிடுதுன்னு சொல்றிய, அது எப்படி முடியும்னா எப்படி இருந்தாலுமே எந்த ஒரு நம்ம கர்மா மாடலுக்குள்ளேயே போவோம். இங்க யுக்தியில பேசணும்னா எத்தனை ஜென்மா நம்ம எடுத்திருக்கோம் இது வரைக்கும்? அனாதி, இன்ஃபைனைட் ஜென்மா. ஏன்னா ஜீவன்றது அனாதி. கோடானு 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 கோடின்னு சொல்லிட்டு போனா கூட அதுவுமே ஃபைனைட் ஆயிடும். அதெல்லாம் தாண்டின அளவு ஜென்மா எடுத்திருக்கணும். ஏன்னா சிருஷ்டி அனாதி சிருஷ்டி, அனாதி சிருஷ்டியில அனாதி ஜீவன். கர்மா மாடலுக்குள்ளேருந்து பேசுறோம், அது எப்படி அனாதியா இருக்க முடியும்னா ஏன் அனாதியா இருக்க முடியாது? டைம்ங்கிறது அனாதி தானே. டைம் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்ற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியுமோ? முடியாது. ஸ்பேஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியுமோ? முடியாது. நம்மளோட அப்பாவோட 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 அப்பான்னு போயிட்டே இருந்தா அது எங்க போய் நிக்குதுன்னு சொல்ல முடியுமோ? ஆன்சர் சொல்ல முடியாது. ஏதாவது தியரி வேணா சொல்லலாம், எவல்யூஷன் அதுவாக்கும் இதுவாக்கும். பட் டிஸ்டிங்டா இது எதுக்குமே சொல்ல முடியாது. அப்போ இது அதே மாதிரிதான் எப்போ ஜென்ம ஆரம்பிச்சதுன்னா இந்த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அனாதி தான். அனாதி ஜென்மால எவ்வளவு கர்மா இருக்கப்போ அன்லிமிட்டெட் பர்த் இருக்கும் பொழுது அன்லிமிட்டெட் புண்ணியமும் அன்லிமிட்டெட் பாப்பமும் இருக்க போறது. அப்ப என்னைக்குமே எல்லா புண்ணிய பாபத்தையும் நீ அனுபவிக்கவே முடியாது. நீ ஒண்ணுத்தை அனுபவிக்கும் போது இன்னொன்னுத்தை கிரியேட் பண்ணிட்டு இருப்ப. ஸோ அப்படிங்கிற பொழுது இந்த கர்மா சைக்கிளை வந்து நம்ம உடைச்சிட்டு வெளியில வர்றது, நம்ம அனுபவிச்சு முடிச்சுட்டு வெளில வர்றதுங்கிறது இம்பாசிபிள். அப்போ அதுக்கு வெளியில வர்றதுக்கு இது ஒண்ணுதான் வழி. எப்படி வழியாகிறது இதுன்னா கர்த்திருவ போக்திருத்துவம் இண்டிவிஜுவாலிட்டியே போயிடுது. இண்டிவிஜுவாலிட்டியே இல்லைன்ன பொழுது அது யாருக்கிட்ட போய் உட்காரும்? இல்ல அந்த தப்பு பண்ணானே அவனுக்கு அந்த தப்புக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேண்டாமா? எவன் தப்பு பண்ணானோ அவனே இல்லையே. இப்போ அந்த பர்சன் அந்த ஜீவனே போயாச்சு, பால்சிபை ஆயாச்சு. அதுக்கப்புறம் அது எங்க போய் அதை போய் விடுவ? அதனாலதான் வக்ஷ்யதீச்ச உபபத்தேஷ்ச அவித்யா காம கிளேஷ பீஜ நிமித்தானி கர்மாணி ஜன்மாந்தராங்குரமாரபந்தே இஹாபிச்ச சாஹங்காராபிசந்தீனி கர்மாணி பலாரம்பகாணி ந இதராணி. அது சொல்றார். இது உபபத்தினாலையும் இதை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்றார். உபபத்தினா நியாயத்தினால. என்ன ஜென்மா வந்து ஏற்படுறதுக்கு காரணம் என்ன? பொதுவாக அஜ்ஞானம், ஆசை. இதுதான் அவித்யா காம கிளேஷ பீஜ நிமித்தானி கர்மாணி ஜென்மாந்தராங்குரம் ஆரபந்தே. ஜென்மாந்த அங்குரம், அங்குரம்னா ஸ்ப்ரவுட், துளிர். இன்னொரு ஜென்மாங்கிற துளிர் எதனால ஏற்படுறதுன்னா இந்த கர்மாங்கிற விதனால ஏற்படும். எந்த கர்மா? அவித்யா காம கிளேஷம் அப்படிங்கிற அந்த விதையினால் ஏற்படுகின்ற தளிர், அதுதான் அடுத்த ஜென்மா. அதுதான் பகவான்
பல இடத்துல இங்கேயும் சொல்லிட்டு வரார். சாஹங்காராபிசந்தீனி கர்மாணி பலாரம்பகாணி ந இதராணி. அகங்காரத்தோடு பண்ணியிருக்கக்கூடிய கர்மா தான் ஜென்மாவை பலத்தை ஆரம்பிக்கிறது. அகங்காரமே இல்லைன்ற பொழுது அங்க ஏது ஆரம்பம்? தத்ர தத்ர பகவதா உத்தம். இப்போ இந்த பீஜம் இல்லையே, ஏற்கனவே பண்ண கர்மானால இந்த பீஜம் இருக்கே. சாகங்கார கர்மா இவன் பண்ணலன்னு எப்படி சொல்ற? இனிமே வேணா பண்ண வேண்டாம்னு சொல்லலாம். இது வரைக்கும் பண்ணது இருக்கே, அதுதானே கேள்வி. அப்படின்னா அதுதான் இப்ப சொல்றார். பீஜானி அக்னி உபதக்தானி ந ரோஹந்தி யதா புனஹா. எத்தனை வேணா மூட்டை மூட்டையா விதை இருக்கட்டும், களஞ்சியம் முழுக்க விரநெல் இருக்கு, ஆனா அதை போட்டா முளைக்குமா? பொதுவா முளைக்கும். அது ஏற்கனவே சூடு பண்ணி அந்த விரையெல்லாம் வந்து நிர்பீஜம் ஆக்கிட்டோம்னா பார்க்கறதுக்கு வேணா பீஜம் இருக்கும், விதை இருக்கும். ஆனா நெருப்புனால அது வந்து தகிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஸ்ப்ரவுட் ஆகாது. எவ்வளோ வேணா தண்ணி ஊற்றலாம், எவ்வளோ வேணா லேண்ட் ஃபெர்டைலா இருந்தாலும் அக்னி உபதக்தமா இருந்துன்னா, நெருப்புல போட்டு வறுத்தாச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த சீடு ஜெர்மினேட் ஆகாது. அவ்வளவுதான். எவ்வளோ வேணா இருக்கட்டும், மூட்டை மூட்டையா இருக்கட்டும், ஆகாது. ஏன்னா ஏற்கனவே தகிக்கப்பட்டது. அந்த மாதிரி மூட்டை மூட்டையா புண்ணிய பாவம் இருந்தாலும் ஞான அக்னினால அந்த விதையானது எரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் விளையாதுறாங்கிறார். ஞான தத்தைஹி ததா கிளேஷைஹி ந ஆத்மா சம்பத்தியதே புனஹா. ஞானத்தினால தக்தமாக்கப்பட்ட விதையானது, இந்த கர்மாவானது திருப்பியும் உற்பத்திக்கு ஹேத்துவாகாது. ஏற்கனவே தன்னுடைய ஸ்ப்ரவுட் ஆகிற தன்மையை அது இழந்துடுது அப்படின்னு அர்த்தம். அஸ்து தாவத் ஞானோத்பத்தேஹ உத்தரகால கிருதானாம் கர்மணாம் ஞானே நைவதாஹா ஞான சகபாவித்வாத் நது இக ஜன்மனி ஞானோத்பத்தேஹ பிராக்கிருதானாம் கர்மணாம் அதீத ஜன்ம கிருதானாம் ச தாஹா யுக்தா. அவன் விடமாட்டேங்கிறான் பூர்வபக்ஷி. அதெல்லாம் சரிப்பா, அது ஞானத்துக்கு அப்புறம் நீ பண்ண கர்மாவெல்லாம் வந்து எரிக்கிறது. ஏன்னா ஞானம் அப்ப இருக்கு. ஓ, நீ ஒரு இடத்துல நெருப்பு வச்சு எரிச்சுட்டு இருக்க, புதுசா அங்க போடுற நெல்லை வேணா நீ தகிச்சுட்டு இருக்கலாம். ஏற்கனவே நீ வீட்டுக்கு பின்னாடி மூட்டை மூட்டையா வந்து எரிக்கப்படாம அடுக்கி வச்சிருக்கிற நெல்லெல்லாம் இருக்கே, அதுக்கு நீ இந்த மாதிரி காரணத்தை சொல்ல முடியாதே. அது ஏற்கனவே தானே இருக்கு. அஸ்து தாவத்து ஞானோத்பத்தே உத்தரகால கிருதானாம் கர்மணாம். திருப்பி அதே பாயிண்ட் தான் சொல்றான். ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பண்ற கர்மாவனா ஞானத்தினால எரிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம். ஞான சகபாவித்வாத், ஞானத்தோடு கூட இருக்கு. ஆனா சரி, இந்த ஜென்மால ஞானத்துக்கு முன்னாடி இருக்கிறதுன்றது ஒரு செட்டு, போன ஜென்மால இருந்தது, அதை கூடவா இன்னைக்கு நீ பண்ண ஞானம் வந்து தயிச்சிடுதுன்னு சொல்லிட முடியும்? எப்பயோ 5 ஜென்மாக்கு முன்னாடி பண்ணிருக்க. இப்ப அப்ப இருந்த ஆள் வேற, இன்னைக்கு இருக்கிற ஆள் வேற. ஆத்மாவனா ஒன்னா இருக்கலாம் என்ன, அப்போ வேற எவனாவோ ஒரு ஆள் இருந்திருக்க போறோம். அப்ப இருந்த ராமசாமியும் இன்னைக்கு இருக்கிற கிருஷ்ணசாமிக்கும் சம்பந்தம் இருக்கான்னா ஆத்மால வேணா சம்பந்தம் இருக்கே ஒழிய, அப்போ அவன் பண்ண பாபத்தை கூடவா இன்னைக்கு உன் ஞானம் எரிச்சிட போறதுன்னு கேட்டா, அதுக்கு நீ என்னப்பா பிரமாணம்? சாஸ்திரம் பிரமாணம். சாஸ்திரம் என்ன சொல்லுது? சர்வ கர்மாணி அப்படின்னு சொல்லிருக்கு. சர்வ கர்மாணி தானே தகத்தேன்னு சொல்லுது. எல்லா கர்மாவையும் ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதேன்னு சொல்லியிருக்கு. எல்லா கர்மாவையும் எரிச்சிடுது. இந்த ஜென்மால ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம்னு சொல்லலையே. நீ ஒரே உன் லாஜிக் மட்டும் வச்சு இங்க சொல்ல முடியாது. ஞானோத்தர கால பாவினாமேவ சர்வ கர்மானாம் இது அவன் சொல்றான். சர்வ கர்மாணின்னா இனி பண்ணிருக்கிற எல்லா சஞ்சிதம் பிராரப்தம் ஆகாமியம் நீ ஏன் எடுத்துக்கிற? ஞானம் வந்ததுக்கு அப்புறம் பண்ற சர்வ கர்மாணின்னு ஏன் எடுத்துக்க கூடாதுங்கிறான். ஞானோத்தர கால பாவினாமேவ சர்வ கர்மானாம் அப்படின்னு எடுத்துக்கோ. ஏன்னா பாஷிகார் சொல்றாருன்னா சங்கோச்சே காரணானுபத்தேஹே, உன் இஷ்டப்படிலாம் எடுத்துக்க கூடாதுப்பா. ஏன்னா முக்கிய அர்த்தம் அது. பகவான் என்ன சொல்றாரு? சர்வ கர்மாணின்னு சொல்லிட்டார்.
அதை நீயே இங்க சர்வ கர்மானியா எடுத்துக்க கூடாது, அதையே அந்த சர்வ கர்மானியா எடுத்துக்க கூடாதுன்னா நீ கேட்க முடியாது. நீ பண்ற சங்கோச்சத்துக்கு லிமிட் பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். இந்த காரணத்தினால நான் இதை லிமிட் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, என்ன நீயா வந்து ஒண்ணுத்த பண்ண முடியாது. எத்து உக்தம் யதா வர்த்தமான ஜன்மாரம்பகானி கர்மாணி ந க்ஷீயந்தே பலதானாய பிரவருத்தானியேவ சத்ய விஜானே ததா அனாரப்த பலானாமபி கர்மணாம் க்ஷயோ ந யுக்தஹா இதி ததசத் கதம். சரி, அந்த இன்னொரு கேள்வி, உன்னோட கேள்வி மீதி இருக்கே பதில் சொல்லாம, அதுக்கும் பதில் சொல்றேன். எந்த கேள்வின்னா, இந்த ஜென்மால இருக்கிற கர்மாக்கள் வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுதுங்கிற காரணத்தை வச்சுதானே பிராரப்தத்தை வந்து நீ ஞானியானவன் மறைய மாட்டான்னு சொல்ற. அதே காரணத்தினால ஏன் பிராரப்தங்களும் அனாரப்த பலம் சஞ்சிதமோ வந்து கர்மாவை பலன் கொடுத்துதான் ஆகணும்னு சொல்ல மாட்டேங்கிற அப்படிங்கிற கேள்வி கேட்டிய, அதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்றார். தேஷாம் முக்த இஷுவது பிரவருத்தி பலத்வாத். முக்த இஷு, இஷுனா அம்பு, கிளம்பின அம்புன்னு அர்த்தம். முக்த இஷுனா வில்லிலிருந்து புறப்பட்ட அம்புன்னு அர்த்தம். அது வந்து புறப்பட்டதுக்கு அப்புறம் அந்த அம்பு போய் அதோட இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நிற்கும். என்ன வழியில வந்து பல இது வந்தாலும் அதை பேத்துண்டு உள்ள போய் கடைசியில அதனுடைய ஃபுல் மொமெண்டம் டிசிபேட் ஆன அப்புறம் தான் நிற்கும் அது. என்ன அந்த மாதிரி இந்த தேகம் அதான் சொல்றார். தேஷாம் முக்த இஷுவது பிரவருத்தி பலத்வாத் யதா பூர்வம் லக்ஷவேதாய முக்த இஷு. ஒரு லட்சியத்தை போய் தொலைக்கணும், வேதனம்னா தொலைக்கிறதுன்னு அர்த்தம். ஒரு லட்சியத்தை போய் தொலைக்கிறதுக்காக எய்தப்பட்ட முக்தகா இஷு. அந்த இஷு தனுஷா வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பானது லட்சிய வேத உத்தரகாலம் அப்படி ஆரப்த வேக க்ஷயாத் பதனேனைவ நிவர்த்ததே. லட்சியத்தை போய் அடைச்சாலும் கூட அடிச்சு கிழிச்சிடுது. போய் வில்லு ராமர் அனுப்புறார், 7 மரத்தை பேக்கிறதோன்னு பானம். அது போய் ஒண்ணுத்தையும் கிழிச்சு 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 போய் அதுக்கப்புறம் அதனுடைய வேக க்ஷயமானப்புறம் தானே கீழே விழருது. லட்சிய வேதோத்தர காலம் அப்படி ஆரப்த வேக க்ஷயாது பதனேனைவ நிவர்த்ததே. அப்பதான் போகும். அந்த மாதிரி ஏவம் ஷரீராரம்பகம் கர்ம ஷரீரஸ்திதி பிரயோஜனே நிவృత్తే அப்படி அசம்ஸ்கார வேக க்ஷயாத் பூர்வவத்து பிரவர்த்ததே ஏவ. ரொம்ப அருமையான எக்ஸாம்பிள் இது. வந்து நம்ம பொதுவாக வில்லிலிருந்து கிளம்பின அம்பு வந்து அதனுடைய இலக்க போய் அடிச்சுட்டு தான் நிற்கும். அதனால பிராரப்தம் வந்து ஆரம்பிச்சுடுத்து அது போய் அதனுடைய கர்மா பலன் கொடுத்துட்டு தான் நிற்குன்ற அளவுல தான் இந்த எக்ஸாம்பிளை நம்ம பொதுவா சொல்றது. ஆனா இங்க பாஷ்யக்காரர் ஒரு படி மேல போறார். என்ன சொல்றாருன்னா, லட்சியத்தை தொலைச்சதுக்கு அப்புறமும், அது ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறமும் இருக்கே அப்படிங்கறதா அங்க கேள்வி. அதனால இங்க சொல்றார், பூர்வம் லட்சிய வேதாய முக்தஹா இஷு. லட்சியத்தை தொலைக்கணும்னு தான் கிளம்பித்த அம்பு. தனுசுல இருந்து கிளம்பின அம்பு லட்சியத்தை தொலைச்சிடுது. லட்சிய வேத லட்சியத்தை தொலைச்சதுக்கு அப்புறமும் உத்தரகாலம் அப்படி அதுக்கு தொலைச்சதுக்கு அப்புறமும் கூட அதுல கொஞ்சம் வேகம் இருக்கும்னா, ஓட்டையை பிறந்துட்டு அப்படியே டக்குன்னு கீழே விழுந்துட போறது இல்லை. அதையும் தாண்டி இன்னும் கொஞ்சம் தூரம் போய் தான் அது விழுது. அதுதான் சொல்றார். அப்படி ஆரப்த வேக க்ஷயாத்து, கிளம்பின வேகம் குறையணும். என்னதான் இருந்தாலும் இப்போ இந்த ஒரு மரத்தை தொலைக்கணும்னா ஒரு அம்புக்கு வந்து 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது போகணும் அப்படின்னு வச்சிருக்கோம்னா, அது எக்ஸாக்டா அந்த 100 கிலோமீட்டர் போன உடனே அந்த ஓட்டை போட்டு டப்புன்னு அங்க கீழே விழுந்துட போறது இல்லை. ப்ரொபல்லிங், அந்த ப்ரொபல்ஷன் இருக்கிறதுனால ஒரு ட்ரெஜெக்டரியா தானே போய் விழும். அத மாதிரி லட்சிய வேதோத்தர காலம் அப்படி ஆரப்த வேக க்ஷயாது பதனேனைவ நிவர்த்தது. அப்படி போய் விழுந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வேலை முடிஞ்சுது அந்த அம்புக்கு. அப்போ ஓட்ட போட்டதுக்கு அப்புறமும் கொஞ்சம் தூரம் டிராவல் பண்ணதான் பண்ணும். அதுதான் இங்க வந்து இந்த உதாரணம். அதன மாதிரி ஏவம் ஷரீராரம்பகம் கர்ம, உடம்ப ஆரம்பிச்சு வச்ச கர்மமானது
ஷரீர ஸ்திதி பிரயோஜனே நிவிருத்தே அப்படி. சரீரம் இருக்கிறதுக்கான தேவை முடிஞ்சு போயிடுத்து. எப்ப முடிஞ்சு போச்சு? மோட்சம் கிடைச்சவனே முடிஞ்சு போயிடுத்து அவனுக்கு. ஆனா அசம்ஸ்கார வேகாது ஆசம்ஸ்கார வேக க்ஷயாது பூர்வவத் பிரவர்த்ததேயேவ. முன்னாடி மாதிரி இன்னும் கொஞ்ச தூரத்துக்கு அது போகதான் போகும். என்ன அதனால எல்லா விதமான சம்ஸ்காரங்கள்லாம் தீரணும். சரீர ஸ்திதி பிரயோஜனே நிவிருத்தே அப்படி ஆசம்ஸ்கார வேகக்ஷயா. ஏற்கனவே சம்ஸ்காரமாக ஆரம்பிக்கப்பட்டது. என்னதான் இருந்தாலும் ஞானிக்கும் சம்ஸ்கார வசத்தினால தானே அவனுடைய நடவடிக்கை. 10 ஞானி இருக்கான்னு வச்சுப்போம். ஒவ்வொருத்தன் ஒவ்வொரு விதமான சம்ஸ்காரத்தோட வந்து ஞானத்தை அடைஞ்சான். ஒருத்தன் பயங்கர ட்ரெடிஷனலா வளர்ந்து சாஸ்திரம் படிச்சு வேதம் படிச்சு சித்தசுத்தியோட வந்து அடைஞ்சான். இன்னொருத்தன் மாடர்னா இருந்து திடீர்னு ஒரு விவேக வைராக்கியம் வந்து அவன் ஒரு விதமா வரான். இன்னொருத்தன் வெஸ்டர்னர், அவனுக்கு திடீர்னு ஏதோ விசாரம் வந்து வருது. இப்படியே ஒரு 10 பேர் வச்சுப்போம். ஒவ்வொருத்தனோட வாழ்க்கை ஒரு சம்ஸ்காரத்தினால உந்தப்பட்டிருக்கு. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லையே. அதுவுமே அவனுடைய பூர்வ சம்ஸ்காரத்தினுடைய வேகம் தான் அவனை தள்ளிட்டு போறது. திடீர்னு வெஸ்டர்னர் வந்து வேதம் சொல்ல போறது இல்லை, வேதம் சொல்லிட்டு இருக்கோம் வெஸ்டர்னைஸ் சாப்பிடுறது இல்லை. அப்போ ஆசம்ஸ்கார வேக க்ஷயாது பூர்வவத் பிரவர்த்ததே, அதே மாதிரி போய் முடியறது அப்படின்னு சொல்றார். யதா சயேவைஷு பிரவருத்தி நிமித்த அனாரப்த வேகா வேகஸ்து அமுக்தா தனுஷி பிரயுக்தா अपि उपसंह्रियते तथा अनारब्ध फलानि कर्माणि स्वाश्रयस्थानि एव ज्ञानेन निर्बीजीक्रियन्ते इति पतिते अस्मिन् विद्वच्छरीरे न स भूयोभिजायते इति युक्तमेव उक्तम् इति सिद्धम्. அதே மாதிரி இப்போ ஒரு அம்பு எடுத்துப்போம். அந்த அம்பு தனுசுல பூட்டி ஒரு வேகத்தோட கிளம்பவே இல்லை. இன்ஃபேக்ட் அந்த அம்பு வந்து வில்லிலிருந்து ரிலீஸ் பண்ணவே படலை. இல்லை அதை திருப்பி எடுத்துட்டார். அப்ப அது போகுமோ? அந்த மாதிரி தான் இன்னும் அது பலன் கொடுக்கவே ஆரம்பிக்காத ஒண்ணு அதனுடைய எங்கேயுமே நகர போறது இல்லை அப்படிங்கிறது தான் இங்க சித்திக்கிறது. அந்த மாதிரி தான் அனாரப்த பலம். அதான் சொல்றார், சஹா ஏவ இஷு, ஒரு இஷுவானது பிரவிற்த்தி நிமித்த அனாரப்த வேகாஹா து அமுக்தஹா தனுஷி. இன்னும் அது வேகம் கிடைக்க கூட்டமும் இல்லை, இல்ல தனுசுல இருந்து வெளியிலேயே போல. அப்போ பிரயுக்தஹா அப்படி உபசம்ஹ்ரியத்தே, அங்கேயே முடிஞ்சு போயிடுது. கையில எடுக்கப்பட்டது ஆனா நகரல. அந்த மாதிரி அனாரப்த பலம், பலம் ஆரம்பிக்கவே இல்லைங்கிற பொழுது சுவாசிரயஸ்தானியேவ ஞானேன நிர்பீஜீக்ரியது, இருக்கிற இடத்துலயே ஞானத்தினால எரிக்கப்பட்டுடுறது. இதி பதிதே அஸ்மின் வித்வத் சரீரே நச பூயகா அபிஜாயத்தே. ஒன்ஸ் போயாச்சுன்னா அவ்வளவுதான். இது எல்லாமே என்னன்னா லௌகீக அந்நிய திருஷ்டியாதான். ஏன்னா இதெல்லாம் அப்படியே பரமசத்தியம் பாரமார்த்திக திருஷ்டியான்னு எடுத்துட்டேன்னா துவைத்தம் தான் இருக்கு. அத்வைதம் எங்க இருக்கு? இத்தனை நாளா அவ இருந்துட்டு இருந்தான் அப்படின்னாலே துவைத்தம் ஆயிடுத்தேன். இப்பதான் ஞானம் வந்தது அப்படின்னா, இப்ப இது நாள் வரைக்கும் பத்தனா இருந்தான்னா திருப்பியும் அவன் ஏன் பத்தன் ஆமாட்டான் அப்படிங்கிற கேள்வி இல்லாமும் வருது. அப்போ அத்வைத சித்தி எங்க வருது? இதெல்லாம் லௌகீக திருஷ்டியா இதர மக்களுக்கு அஜ்ஞானிகளுடைய திருஷ்டியாக இவன் திருப்பி பிறக்க மாட்டான் அப்படின்னு காண்பிக்கிறான். சாஸ்திரம் காண்பிக்கிறது வியாவகாரிகமா. பாரமார்த்திக திருஷ்டியா ஜென்மாவே இல்லையே, சிருஷ்டியே இல்லை. மாண்டூக்கியம் முழுக்க சிருஷ்டியாவது பிறப்பாவது எதுவுமே கிடையாது. அஜாதிவாதம்னு பேர். பிறக்கவே இல்லை, ஜெகத் சிருஷ்டியே இல்லை,
எல்லாம் நோஷனல் சிருஷ்டி தான், ஆஸ் தோ சிருஷ்டி. அதனால ஞானின்னு ஒருத்தன் பிறந்தான், இப்ப ஞானம் அடைஞ்சான், அதுக்கப்புறம் அவன் உடம்பு போனதுக்கு அப்புறம் அவன் பிறக்க மாட்டான், அப்ப எங்க போனான், வைகுண்டத்துக்கு போய் உட்காந்துருக்கானா அப்படின்லாம் கேட்டு இருக்க கூடாது. இது அந்த நம்ம கர்மாவனுடைய திருஷ்டியில புனர்ஜென்மா இருக்குன்ற விவகாரத்தை அனுசரிச்சு இந்த சாஸ்திர திருஷ்டிய சொல்றோம். வியாவகாரிக்கம் தான் இது எல்லாமே. பரமார்த்த திருஷ்டி பிரம்மத்தினுடைய திருஷ்டியிலிருந்து பார்க்கும் பொழுது, களிமண்ணினுடைய திருஷ்டியிலிருந்து பார்க்கும் பொழுது களிமண் களிமண்ணாகவே தான் இருக்கு. பானை கிட்ட சொல்லலாம், ஏ பானை, நீ முதல்ல சின்ன கப்பா இருந்த, அப்புறம் பெரிய தட்டான, அப்புறம் பெரிய பானையான, இந்த ஜென்மால இந்த மாதிரி கூஜாவா மாறி இருக்க, இந்த கூஜாவான நீ தான் களிமண்ணுன்னு தெரிஞ்சின்றதுனால நீ வந்து பூஜா தன்மைன்னு உனக்கு இல்லைன்றது தெரிஞ்சின்றதுனால உனக்கு இருந்த கர்மாலாம் போய் நீ வந்து உடஞ்சி போனதுக்கு அப்புறம் திருப்பி நீ களிமண்ணிட்ட போய் சேர்ந்துருவ, அதுக்கப்புறம் நீ வந்து கப்பாலாம் பிறக்கவே மாட்ட அப்படின்னு சொன்னா களிமண் என்ன சொல்லும், நான் என்னைக்குமே பூஜாவாகவோ பானையாகவோ பிறந்ததாவே எனக்கு தெரியலையே, நான் களிமண்ணா தானே இருந்துட்டு இருக்கேன், எங்கப்பா பிறப்பு இருந்தது. அப்போ நீ பூஜாவாக பார்க்கிறவனுடைய திருஷ்டியிலேருந்து தான் பூஜா என்னமோ வராதுன்னு சொல்லலாம். களிமண்ணை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பிறப்பு இல்லைன்னா இன்னொரு மறுபிறப்பை பத்தி பேச்சே இல்லை. அதுதான் அங்க தாத்பரியம். ஆத்ராத்ம தர்ஷனே உபாய விகல்பா இமே தியானாதயா உச்சந்தே தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேசிதாத்மானமாத்மனா அந்யே சாங்கியேன யோகேன கர்மயோகேன சாபரே. ஆத்ம தரிசனத்துக்கு என்னென்ன மாதிரி உபாயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு இங்க தியானம் முதலான உபாயங்களை பகவான் சொல்றார். தியானேன ஆத்மனி பஷ்யந்தி கேச்சித் ஆத்மானம் ஆத்மனா ஆத்மானம் ஆத்மனா ஆத்மனி பஷ்யந்தி அந்யே பஷ்யந்தி சாங்கியேன அந்யே யோகேன அபரே கர்மயோகேன, இல்ல அந்யே சாங்கியேன யோகேன அந்யே கர்மயோகேன கேச்சித் தியானேன யோகேன. யோகம்னா அதனுடன் சேர்ந்திருந்து தியானத்தோடு கூடி அறிகிறார்கள், சாங்கியத்தோடு கூடி அறிகிறார்கள், கர்மயோகத்தினால் அடைகிறார்கள்னு 3 விதமா சொல்றார். இங்க என் குருநாதர் இதை எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, ஸ்ரவண மனன நிதித்தியாசனத்தை கர்மயோகம் ஸ்ரவண மனன நிதித்தியாசனம். ஒரு சிலர் கர்மயோகத்தை பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஞான விஷயம் கேள்விப்பட்டு ஞானத்தை அடைகிறார்கள், மோட்சத்தை அடைகிறார்கள். இல்ல சாங்கியத்தினால், அதாவது ஸ்ரவண மனனம் பண்றதுனாலேயே ஞானம் அடைஞ்சு சில பேர் மோட்சத்தை அடைந்து விடுகிறார்கள் கர்மயோகம் பண்ணி முடிச்சுட்டு. சில பேருக்கு கர்மயோகம் பண்ணி ஸ்ரவண மனனம் பண்ணா போராது, நிதித்தியாசனம்ங்கிறதையும் பண்றதுனாலதான் மோட்சத்தை அடைகிறார்கள், அவனுக்கு வந்து ஞான லாபம் ஏற்படுறது அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்படுறதே ஒழிய இங்க மோட்சம் அடையறதுக்கான விகல்பம் சொல்லப்படவில்லை. ஏன்னா ஞானத்தினால மட்டும்தான், ஞானேனேவ கைவல்யம்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கும் பொழுது ஞானமே இல்லாம வெறும் தியானம் பண்றதுனால மோட்சம் அடைஞ்சிட முடியும்னோ, ஞானமே இல்லாம கர்மயோகத்தை மட்டும் பண்றதுனால மோட்சம் அடைஞ்சிட முடியும்னு இங்க சொல்லப்படுறதாக இல்லை அப்படின்னு அதுக்கு வியாக்கியானம் நம்ம அடுத்த இதுல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஹலோ, கேட்கலாமா? கேளுங்க. கொஞ்சம் கேட்கறேன். இந்த எனக்கு ஒரு ரொம்ப கேட்கறோம், ரொம்ப நாளா கேட்கறோம். இந்த பாவங்கள்லாம் நசிஞ்சு போயிருது, எரியறதுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? கர்த்திருவம் இல்ல, போத்திருத்துவம் இல்ல, அது வரும், இவன் அனுபவிக்கிறது இல்ல, அதனால அவனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு இருக்கலாமே தவிர, அந்த வேத பிரகாரம் பண்ணா பாவம் எரியறது கர்மம் எரியறதுன்னா எப்படி எரியும் அக்னியில? அதாவது எரியறதுன்னா கர்மா எரியறதுங்கிறதுல அங்க தாத்பரியம் என்னன்னா,
அனுபவிக்கின்றவனுக்கு தானே ஆசிரியிச்சு தானே கர்மா இருக்கு. ஜீவன் ஆசிரியிச்சு கர்த்தத்துவம் போத்திருத்துவம் இல்லங்கிறதுனால பலன் அவனை அனுபவிக்க முடியாது. அது எரிச்சா கூட அவனை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு எடுத்துக்கலாமான்னு ஜீவனே கேக்குறேன். இல்லையே, ஜீவனே ஃபால்சிஃபை ஆயிடுறான்ல. கர்த்தத்துவ போக்திருத்துவம் போகிறதுன்னா என்ன அர்த்தம்? தான் ஜீவன் அப்படிங்கிறதே போயிடுறது. அதுவே சிக்னல் கட்டாரு. ஃபால்சிஃபை ஆயிடுறது. அந்த அவன் தான் பரமாத்மாங்கிற ஒரு திருஷ்டி ஏற்பட்டதுக்கு அப்புறம் சித்தியதே ஹிருதய கிரந்தி வித்யதே சர்வ சம்சயா சிக்னல் கேட்கல. சொல்றது இல்லையா? அது என்னன்னா, நான் அந்த ஜீவனாக கட்டுண்டிருக்கின்ற தன்மை போய் பரமாத்மாவாக ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜீவாத்மாவே இல்லையே. சாமான் போதும். புரியல. சாமான் இருக்கும் பேக் தேடு. ஹலோ, சிக்னல் இல்ல. அதுதான். அதாவது வந்து கர்மா எரியறதுன்னா என்ன அர்த்தம்னா, ஜீவனுக்கு வந்து அந்த கர்மா எதை ஆசிரியிச்சிருக்கோ அந்த பர்சன் போயிட்டதுனால அது நிராதரவா போயிடுறது. அப்படி அதுதான் அங்க தாத்பரியம். அத இதுல சஞ்சிதம் ஆகாமியம் போயிட்டதுனால இல்ல. அப்ப அவனுக்கு ஜென்மம் இருக்கலாமே. ஜென்மம் இருந்தா கூட ஞானிகளுக்கு ஒண்ணும் பண்ணாது. இப்ப ஞானிகளுக்கு ஜென்மம் இல்ல ஞானி. ஆனா அவளுக்கு வந்து அத ஞானிங்கிறது வந்து அதுக்கு மேல ஒரு பர்சனே கிடையாது. ஞானின்னு நம்ம லௌகிக திருஷ்டியா ஞானின்னு சொல்றமே ஒழிய, ஞானியினுடைய திருஷ்டியாக அது பரம்பிரம்மன் தானே. பிரம்மவித் பிரம்மைவ பவதி. பரம்பிரம்மமா ஆயிட்டதுக்கு அப்புறம், ஆயிட்டதுன்னா என்ன அர்த்தம்? பரம்பிரம்மன்ற அந்த ஐடென்டிட்டி வந்ததுக்கு அப்புறம் அங்க வந்து ஞானின்னு இன்னொரு ஒரு ஜீவாத்மாவாக அதை பார்க்க முடியாது. இது வந்து அஜ்ஞானி ஜீவாத்மா, இது ஞானி ஜீவாத்மான்னு பிரிக்க முடியாது. நம்ம ஞானின்னு நம்ம லௌகீக திருஷ்டியா ஒருத்தனை ஞானின்னு சொல்லாமே ஒழிய, வஸ்துபூதமா பார்த்தா அது வந்து ஏற்கனவே அந்த ஜீவன் வந்து பிரம்மம் ஆயிடுத்து அப்படிங்கிற பொழுது அங்க ஜீவாத்மமே இல்லை. அப்ப எங்க போய் உட்காரும் புண்ணிய பாபங்கள்? அதுதான் எரியறதுன்னு சொல்றது பகவான் கீதையில சொல்றாரு. ஜீவன் பிரம்மமா ஆறுது இல்ல. அது எப்பவுமே பிரம்மமா தான் இருக்கு. ஆனா நீங்க தானே சொல்றீங்க எப்பவுமே பிரம்மமா தான் இருக்கு. அந்த அஜ்ஞானம் போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வந்து அந்த எந்த இதுவும் அந்த ஜீவன் வந்து டிசால்வ் ஆயிடுறது. அதுதான். சோ இப்போ பானை வந்து என்னைக்குமே களிமண்ணாதான் இருக்கு. ஆனா அந்த பானைக்கு தான் களிமண்ணுன்னு தெரியாத வரைக்கும் அது பானைத்தன்மை அதுக்கு இருக்கு. அது தான் களிமண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பானைத்தன்மை வந்து பாதித்த அனுவிருத்தியாக இருக்கு. அது வந்து சத்தியமாக இல்லாம பாதித்தமா இருக்கு. அப்போ அந்த பானைத்தன்மை எதுவும் அதை ஒட்டுறது இல்லை அப்படிங்கறதுதான் அங்க. அதான் பாரமார்த்திக திருஷ்டியா நீங்க பார்த்தீங்கன்னா எப்படியுமே பிரம்மன் தான், என்னைக்குமே வந்து புண்ணிய பாபம் இருந்தது இல்லையே அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த திருஷ்டி வந்துடுதுன்னா அதை சொல்லலாம். ஜீவனா இருந்து அதை சொல்ல முடியாது இல்லையா? கரெக்ட். ஓகே. ஓகே.